தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? அப்டின்னா, என்ன மேடம் பண்ண போகுது? எல்லா கிரகமும் எங்களத்தான் என்ன பண்றது? நீங்க அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கீங்க. அதனால எல்லா கிரகமும் உங்கள தான் பார்ப்பேன்னு அடம் புடிச்சு பாக்குது. ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க? அங்கிருந்து இந்த சொல்லுவாங்க, அம்மா என்னை வந்திருக்காங்க, மாப்பிள மக்கச்சாமி வந்திருக்காங்கன்ற மாரி அங்கிருந்து சூரியன் பார்க்கிறார், அங்கிருந்து சனி பார்க்கிறார், அங்கிருந்து செவ்வாய் பார்க்கிறார். பத்தாததுக்கு ராசிநாதனும் பார்க்கிறாரு. வலு குறைவா வேற பார்க்கிறாரு. அதுதான் இங்க. இந்த இந்த ஏற்கனவே கன்னி அப்படிதான். அதுக்கு உட்காந்து வந்து தனியா உட்டா சுனாமில ஸ்விம்மிங் அடிப்பாங்க. சேர்ந்து இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதி ஆயிடுவாங்க. இதுதான் கன்னியோட இயல்பு. இந்த தடவ 4 கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது 3 கிரகம் அதுல போய் மாட்டிக்கிட்ட மாரி ராசிநாதன் 10ஆம் தேதி போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆயி நானும் அப்படிதான் போறாரு. கொஞ்சம் வலு குறைவாக இருக்குது கன்னிக்கு இந்த தடவ நெறைய பேருடைய பேச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக போறீங்களோ? இல்ல நீங்க நெறைய பேச போறீங்களா? 2ல ஏதோ நடக்க போகுது. கொஞ்சம் கோவம், டென்ஷனு அ வேணாம் போன்னு தூக்கி போட்டு போறீங்க. நெறைய கன்னிராசிக்காரங்க வேலைய இழக்க போறீங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க வருவீங்க. இந்த தடவ வந்து கன்னிராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் கோவம் அதிகரிக்கும். வலு குறைவா இருக்கும்போது ராசிநாதன் நம்மளே ஒரு மாரி மென்டலி ஸ்டேபிளா இருக்க மாட்டோம். ஒரு மாரி வீக்கா இருப்போம். அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாத அளவுக்கு சில விடயங்கள் நடக்கும். ஆனா ஒண்ணு 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை நல்லா இருக்குன்ற போது ஃபினான்ஷியலா பிரச்சனை வராது கன்னிக்கு. பட் மென்டலாவும், பிசிக்கலாவும் தான் பிரச்சனை வரப்போகுது. எப்பயுமே ஃபினான்ஷியலா கன்னி ஒண்ணும் பெரிய நெகட்டிவா இல்ல. பட் ஸ்டில் இப்போ வருமானத்தை தரக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நல்ல நிலைமைக்கு போறாரு. அவரோட சொந்த வீட்டுக்கு போறாரு. அங்க இருந்துட்டு உங்களுடைய பார்வை வேற குடுக்க போறாரு. ஸோ, அதனால ஒண்ணும் பெருசா நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல தான். நெறைய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். இந்த தடவ கன்னிராசிக்காரங்க. முதல் 15 நாட்கள் ஒரு மாரியான பலனும், அடுத்த 15 நாட்கள் ஒரு மாரியான பலனும் கன்னிராசிக்கு நிகழ காத்திருக்கிறது. கண்டிப்பாக இந்த தடவ கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கலைகளின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு கலையில போய் ஜாயின் பண்ணுவீங்க. இல்ல கலைகள் மூலமாக அடையாளப்படுத்தப்படுவீர்கள். திடீர்னு டான்ஸ் கிளாஸ் போவீங்க, இல்ல டான்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவீங்க. ஏதோ ஒண்ணு கலைகள் மூலமாக இந்த உங்களுக்கான ஆதரவும், உங்களுக்கான அடையாளமும் பெருகப் போகிறது. ஸோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ ஆல்மோஸ்ட் 7ஆம் பார்வையாக இத்தனை கிரகங்களும் உங்களையே பார்க்கறனால தலைக்கு மேல கொஞ்சம் சூடு அதிகரிக்கும், கோவம் வரும். என்னால முடியலன்ற மாரி இருக்கும். நான் ஏற்கனவே போன மாசமே சொன்னேன். கூட இருக்கவங்கள நம்பாதீங்க. அவங்க தான் வந்து இங்க உங்கட்ட ஒண்ணு சொல்லிட்டு அங்க போயிட்டு நீங்க வேணான்ற மாரி போட்டு குடுப்பாங்க. அதனால அதுல கவனமா இருங்க அப்படின்னு சொன்னேன். இந்த தடவ நெறைய அலைச்சல்கள் அதிகரிக்கும். நெறைய அலைச்சல், அலுவல் வேலை, அன்எக்ஸ்பெக்டடா டக்கு 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 திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாம் நடக்கும். முதல் ஒரு 14 தேதிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்த 14ஆம் தேதி நல்லா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன அடுத்த 14ஆம் தேதி என்ன பிரச்சனை ஆகும்னா, 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகுறாரு. 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகலாமான்னா, அப்ப செலவுகள் நெறைய அதிகரிக்கும். செலவுகள் நெறைய எட்டி பார்க்கும். அப்பாவுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். அங்க கேது வேற உட்கார்ந்திருக்காரு. ஸோ, அதனால கொஞ்சம் அ எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத விஷயங்கள் அதெல்லாம் அதிகரிக்கும். நெறைய இந்த கொடி பிடிக்கிறது, கயிறு வாங்குறது இதெல்லாம் அதிகரிக்கும். திடீர்னு ஊஞ்சல் வாங்கலான்னு தோணும், கயிறு வாங்கலான்னு தோணும், ஸ்க்ரீன் வாங்கலான்னு தோணும். நெறைய வந்து உங்களுடைய சுகத்திற்காக சில செலவுகள் மேற்கொள்வீர்கள். திடீர்னு பெட் வாங்குறது, திடீர்னு கட்டில் வாங்குறது ஏதோ ஒண்ணு. உங்களுடைய இதுக்காக நீங்க சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். ஏன்னா 19ஆம் தேதி 2ஆம் வீட்டு அதிபதி வேற ஆட்சி பலம் வாங்கி அவருடைய இன்னொரு வீடான ரிஷப வீட்ல போய் உட்கார போறாரு இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து வரக்கூடிய தன்மை எல்லாமே இந்த தடவ கன்னிராசிக்காரர்களை இயக்க காத்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த 1 மாதம் நெறைய ஷாப்பிங் பண்ண போறீங்க. வேலையில பிரச்சனை வரப்போது. பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப 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 கவனமா இருக்கணும். நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க இன்னொன்னு தான் சொல்லுவாங்க. வீட்ல ஒய்ஃப் கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்ட பேசக்கூடிய விஷயத்தில் மிகுந்த கவனமா இருக்கணும். ஏன்னா 7ஆம் பார்வையாக இத்தன பேர் பார்க்குறாங்க. நம்ம கிட்ட ஒரு பிளானட்டும் இல்ல. இருந்த கேள்வியும் தள்ளி விட்டோம். நம்ம சும்மா உட்காந்துருக்கோம். எய்த்தாப்ல பார்த்தீங்கன்னா 4 பிளானட்டு. நம்ப ஆளே போய் எய்த்தாப்ல தான் உட்காந்துருக்கான். அப்ப என்ன ஆகும்? வீட்ல இருக்கவங்களே நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சுல்ல? ஆமா. அதனால அதுல கவனமா இருக்கணும். 1 மாசம் தான். அப்புறம் எல்லா மாசமும் வித்யா மேம் சொன்னாங்கன்னு என்னெல்லாம் வந்து கீழ டிஸ்க்ளைம் பண்ணக்கூடாது. இந்த 1 மாசம் அப்படிதான் இருக்க போகுது. அதனால வீட்ல இருக்கவங்களே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான அமைப்பு இல்லாம நம்மள குத்தி காட்டுவாங்க. அமைதியா இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி தாரமேன்னு அங்க தான் நிக்குது. அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய், மிஸ்டர் செவ்வாய் அவர் தான் போய் உட்கார்ந்திருக்கிறார். மிஸ்டர் சுக்கிரன் அவர் தான் போய் தன்னுடைய ஆட்சி வீட்டில் போறாரு. அதனால பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும், ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தாரம் துணை அல்லது துணைவியார் மூலமாக திட்டு வாங்கியே ஆவணும் அப்படின்றது தான் இந்த தடவ விதிக்கப்பட்ட விதி. ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்கேன். இத்தன வருஷமா பழகிடுச்சுன்னா ஜென்டில்மேன் நீங்கலாம் சூப்பர். ஹைஃபை பண்ணிக்கோங்க. ஆனா இந்த தடவ கொஞ்சம் அதிகமா இருக்க போது நீங்களும் டென்ஷன் ஆக போறீங்க. ஏன்னா சனி வந்து என்ன
சொல்றா நீ சும்மா இருக்க அப்படின்ற மாரி உங்கள உசுப்பேத்தி விடுவாரு. ஏன்னா, சனி எந்த இடத்த பார்க்குறாரோ, அந்த இடத்தை ஓரளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணுவாருன்னு இருக்குல்ல. இப்ப சனி பார்த்து என்ன பண்ணுவாருன்னா, உங்கள வந்து ஒரு மாரி லைட்டா லைட்டா சோம்பேறித்தனமா வைப்பாரு. அ லைட்டா ஒரு மாரி டென்ஷன் ஆக்குவாரு. லைட்டா வேல வேலன்னு அலைய வைப்பாரு. லைட்டா வந்து போட்ட நைட்டியே திரும்ப திரும்ப போட வைப்பாரு. இதெல்லாம் பண்ணுவாரு. கொஞ்சம் ஒரு மாரி அதாவது அழகா இருந்து நான் சொல்ல மாரி கன்னினாலே அழகுதான்ல. போம்போது கூட கண்ணாடிய பார்த்துட்டு போறது தான் கன்னி. ஆனா இந்த தடவ கொஞ்சம் அதெல்லாம் விட்டு என்ன இது யாரு அசிங்கமா இந்த மோதிரம் செயின்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்ற மாரி தலைய கொண்டே போட்டுக்கிட்டு கன்னிராசி பெண்கள் பாவம் இந்த தடவ வேலை வேலை என்று நெறையா வேல பார்க்க போறாங்க. நெறைய பால காய்ச்சி இந்த தடவ பொங்க விட போறீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. செவ்வாய் அமர்ந்திருக்கிற தன்மையை பொறுத்து நெறைய பேர் இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தோட கனெக்ட் ஆக போறீங்க. கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்குறது, எலக்ட்ரானிக் ஸ்டவ் வாங்குறது, இல்ல வாட்டர் ஹீட்டர் வாங்குறது, இல்ல ரைஸ் குக்கர் வாங்குறது, இதெல்லாம் இந்த தடவ பர்ச்சேசிங் நடக்கும். அதுக்கு ஒரு திட்டு வாங்குவீங்க. ஆனா, கண்டிப்பா நீங்க பண்றது தான் பண்ணுவீங்க. அதனால அதுலலாம் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே மாரி வீட்ல ஷாக் அடிக்கிற மாரி பொருள் இருக்கான்னு பார்த்து உங்களோட சுவிட்ச் போர்டு இதெல்லாம் மாத்துங்க. சுவிட்ச் மாத்துறதுக்கான விஷயங்கள். அதே மாரி ஏசில வந்து ஏசில ஏதோ ஒரு பிரச்சனையா தண்ணி கொட்டி ஏன்னா இதெல்லாம் சனி. நான் காரகத்தோட சொல்றேன். ஃப்ரிட்ஜ், ஏசி இதுக்கூட வயரு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனம். இதெல்லாம் செவ்வாய் உள்ள போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள். அதனால கரண்ட் ஷாக் அடிக்காம பார்த்துக்கங்க. ட்ரிப் ஆகாம பார்த்துக்கங்க வீட்ல. வீட்ல வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு செலவுகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது. அது சுப செலவாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இப்ப கேஸ் விக்கிற விலைக்கு கிடைக்கவும் வேற மாட்டேங்குது. அதனால அது பிரச்சனை இல்ல. ஆனா அத விட்டுட்டு தேவையில்லாம எலக்ட்ரிஷியனுக்கு நம்ம இஎம்ஐ கட்டுற அளவுக்கு நம்ம பணத்த குடுக்க வேணாம்ல. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. தண்ணி இருக்கிற இடத்துல நடந்து போம்போது கவனமா போங்க. கால் வழுக்குவதற்கான வாய்ப்புகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு. சனி பார்வை செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் இத்தன பேரோட சேர்ந்து அவர் சூரியனோட கிரக உத்தரம் நடத்துறதுக்கே வந்து நேரம் பத்தல. பத்தாததுக்கு செவ்வாய் வேற வந்து உட்காந்து நான் தளபதி நான் நிக்கிறேன் ராஜா நீங்கள் அடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாசத்துக்கு இந்த வருஷத்தோட ராஜாவாவே சூரியன் தான் வரப்போறாரு. இந்த பராபவ வருடம் வந்து எல்லாம் எத்தன நாளைக்கு? ஒரே 1 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல எங்கால் குரு வரட்டும். அப்புறம் இருக்கு அப்படின்ற மாரி நம்ம ரிவெஞ்ச் குடுத்துரலாம். அதுவரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஓகே. கன்னிராசிக்கார குழந்தைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்திருக்காருன்ற போது கண்டிப்பாக குழந்தைங்க படிப்பு விஷயத்துல எந்த மாற்று கருத்து இருக்காது. பணம் வரதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. புதிய பிசினஸ் தொடங்கலான்ற எண்ணம் வரும். அதற்கான வாய்ப்புகள் கூடும். பெண்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். ஸோ நல்லா இருக்கு. ஒரு பிரச்சனை இல்ல. 20லேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். வேலைய விட்டுறலாமான்னு தோணும். டயர்டா இருக்கும். பிசிக்கலாவும், மென்டலாவும் கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாரியான ஒரு சினாரியோக்குள்ள போவீங்க. அவ்வளோதான்ப்பா கொஞ்சம் சரியா போயிடும். கவலைப்படாதீங்க. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் வீட்ல வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்குங்க. மாமியாரால பிரச்சனை, மாமனாரால பிரச்சனை. அது எப்பயுமே பிரச்சனை தான் மேடம்னா என்ன பண்றது? ஒருவேளை இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாம இருந்தும் பிரச்சனை வரும். அது வேற மாரி பிரச்சனை வரும். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது. அதே மாரி கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய காலகட்டம். ஆ கொஞ்சம் நீங்க கரெக்ட்டா தான் சொல்லியிருப்பீங்க. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மனப்பான்மை இருக்குன்னு தான் சொன்னேன். தொலைநோக்கு பார்வை தான் கண்ணி. நம்ம சொல்றதெல்லாம் எங்க அவங்களுக்கு புரிய போகுது. அதனால இந்த 1 மாசம் அவங்கள திருத்தறதுக்கு நீங்க பொறக்கலன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்க டென்ஷன் இல்லாம இருப்பீங்க. இந்த ஒரு வார்த்தைய மட்டும் அப்படியே அண்டர்லைன் பண்ணி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யாரையும் திருத்தறதுக்கு கன்னி ராசிக்காரங்க பொறக்கல. நம்மளுக்கு நெறைய வேலை இருக்கு. நம்மளுடைய கனவுகளோடு நம்ம வாழ வேண்டும். அதனால இந்த தடவ அதோட நீங்க வாழ்ந்துட்டீங்க அப்டின்னீங்கன்னா, தேவையில்லாம கணவர் மூலமாக, மனைவி மூலமா வரக்கூடிய பிரச்சனைலருந்து எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஓகே. ஸோ 60 தாண்டிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கவனமா பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சில பேருக்கு சர்ஜரி வரைக்கும் கொண்டு போலாம். சில பேர் கைய தூக்க முடியலன்றவங்களுக்கு கை வலிலாம் சரியா போயிடும். ஏன்னா புதன் எல்லாம் இந்த நரம்ப இண்டிகேட் பண்ணுவாங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்குள் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆம் அ மருத்துவ செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு. நெறைய மூலிகைகளோடு கனெக்ட் ஆகுது. இந்த தடவ சித்தா மெடிசன். இதுவரைக்கும் ஆயுர்வேதிக், அலோபதிலாம் பார்த்தோன்னா, இந்த தடவ சித்தாக்கு போறது சாரி அலோபதி பார்த்தீங்கன்னா, இந்த தடவ ஆயுர்வேதிக், சித்தாக்கு போறதெல்லாம் இந்த தடவ நடக்கும். ஸோ, அதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் மாற்றம் நிகழக்கூடிய மாதமாகத்தான் இந்த 1 மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. கன்னி ராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்டின்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ பிள்ளையார் வழிபாடு ஒரு மிகச்சரியான ஏற்றத்தையும், மாற்றத்தையும் குடுக்கும். அதே சமயம் பெருமாள் வழிபாடு. நெறைய கன்னிராசிக்காரர்கள் திருப்பதிலருந்து ஏதாவது பெருமாள் பிரசாதம் கிடைக்கலாம். திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். திருப்பதியோட கனெக்ட் ஆகலாம். இல்ல போணும்னு நெனைக்கலாம். இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிகழும். திடீர்னு திருப்பதி பாலாஜி ஃபோட்டோ உங்க கையில வந்து சேரும். இந்த பாலாஜின்னு பேர் கொண்டவர்களோடு இந்த மாதம் உங்களுக்காக கனெக்டிவிட்டி வரும். இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிகழும். அதே மாரி ஏதாவது இந்த அம் மண்டபம், கல்யாண மண்டபம் கிட்ட, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட, இந்த இடங்கள்ல அது பக்கத்துல இருக்குது. இல்ல பஜாஜ் இருக்குல்ல, அந்த பேரு, அந்த கம்பெனி பேர் இருக்கக்கூடிய இடம். இல்லாட்டி வேற ஏதாவது அங்காடி தெரு, சந்தைக்கு நடுவுல இருக்கக்கூடிய புள்ளையார் கோவில் இருந்ததுன்னா, அங்க போய் பார்த்துட்டு
ஒரு நமஸ்காரத்த பண்ணிட்டு வாங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல பிள்ளையார் இருக்காரான்னு பாருங்க. அவர போய் பார்த்து கும்பிட்டு வந்தீங்கன்னா, இந்த தீயணைப்பு படைக்கிட்டலாம் பிள்ளையார் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, செவ்வாயினுடைய ஆளுமையிலிருந்தும், சூரியனுடைய தாக்கத்திலிருந்தும் ஓரளவுக்கு கன்னிராசிக்காரர்கள் சனிய கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகளை மிஸ்டர் பிள்ளையார் குடுப்பார். ஓகே. ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் விநாயகர் வழிபாடு விக்னங்களை தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமையும். ஓம் க்ளீம் கணபதியே நமக. ஓம் க்ளீம் கணபதியே நமக. ஓம் க்ளீம் கணபதியே நமக. இத மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தன தடவ சொல்லணும்லாம் கேட்காதீங்க. பிரச்சனை பெருசா இருக்கு. எத்தன தடவ வேணா சொல்லுங்க. உங்க இஷ்டம் தான். எவ்வளோ தடவ சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாசம் ஃபுல்லா சொல்லிட்டே இருங்க. முடிஞ்சா கணபதின்ற பேர தவிர வேற பேர் சொல்லாம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். அதையே பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நெறைய மான் பார்ப்பீங்க. அத தாண்டியும் கோச்சுக்காதீங்க. நெறைய குரங்கு பார்ப்பீங்க இந்த தடவ. நெறைய பேருக்கு கன்னிராசிக்காரங்க உங்க வீட்ல வரும். இல்ல நீங்க பார்ப்பீங்க. நீங்க போற இடத்துல இருக்கும். கோவில்ல நீங்க போகும்போது திடீர்னு குரங்கு தெரியும். ஸோ மனச அலைப்பாய விடாம இருக்கணும்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளுக்கு தான் இந்த குரங்கு பறத்தல் என்பது கன்னிராசிக்காரர் கண்ல படப்போகிறது. ஸோ வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. நீ அத பத்தி கவலைப்படாத. வேலையில பத்தி கவலைப்படாத. கொஞ்சம் வீட்லயும் மற்றவர்ட்ட குடுக்கக்கூடிய அட்வைஸ்ல மட்டும் கவனமா இருன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாத்தான் இந்த மான் பார்த்தல் என்பது உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஸோ 777ன்ற நம்பர் இந்த தடவ உங்களை இயக்கும். அந்த நம்பர நெறைய பார்ப்பீங்க. அந்த நம்பருக்கு நீங்க போம்போது உங்களுக்கு முன்னாடி ஏதாவது கார்ல போலாம். இல்ல உங்களோட ருவா நோட்ல இருக்கலாம். இத பார்க்கறதுக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரங்க இந்த வீடியோவ பார்க்கும்போது ஆண்களாக இருக்க பட்சத்தில ஆஷ் கலரோ, இல்ல பிளாக் கலரோ ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பீங்க. இல்ல ப்ளூ கலர் டார்க் ப்ளூல ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. இல்ல போட்டிருந்திருப்பீங்க, மாத்திருப்பீங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்தில கிரீன் கலரோடு, ப்ளூ கலரோடு கனெக்ட் ஆகுது. ரொம்ப ரேரா சில பேர் பல வண்ண கலர்ல இருக்கிற மாரியான சில ட்ரெஸ்ஸ போட்டிருப்பீங்க. அப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன அத்தன விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்படி வச்சுட்டு பி கேர்ஃபுல் சொல்லிக்கோங்க கண்ணாடியில. இந்த 1 மாத காலம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கடக்கணும். 15ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆஃப்டர் 15க்கு மேல செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க.